ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபிஷேக் அருண் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேக் வந்து அருண்கிட்ட சொல்கிறான், "டே நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன்டா, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, என்னால் பாவம் அவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க, எனக்கு இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தை உடனே தேடணும்" அப்படின்னு சொல்கிறான். இதே கேட்ட அருண் வந்து, "எதுக்குடா மச்சான் உனக்கு இந்த வேலையெல்லாம், என்ன மாதிரி சின்ன சின்ன தப்பு அங்கே பண்ணுனம்மா, ஜாலியாக இருந்தம்மா, லைஃப் என்ஜாய் பண்ணம்மான்னு போகிறத விட்டுட்டு, சரி வா வா இவ்வளோ புலம்புற இல்லை, அந்த மலை மேலே ஒரு ஞானி இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை போய் பார்த்து பேசுவோம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறான். 2 பேரும் அந்த ஞானியை மீட் பண்ணுறாங்க. அப்போ அபிஷேக் சொல்கிறான், "சுவாமிஜி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போவே பரிகாரம் பண்ணணும், என்னால் பாதிப்படைஞ்சவங்க மன வருத்தத்தோடு இருப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள்" அப்படின்னு. இதை கேட்ட சுவாமிஜி அருணை பார்க்குறாரு. அருண் வந்து, "ஐயோ சுவாமிஜி நீங்கள் எதுக்கு என்ன பார்க்குறீங்க, நான்லாம் அவன் அளவுக்குலாம் பெரிய தப்பு பண்ணலப்பா, சாரி கேட்குற அளவுக்குலாம் இல்லை, அப்பப்போ தப்பு பண்ணுறேன், சின்ன 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 தப்புங்க பண்ணுவேன், அவ்வளோதான், அது ஒன்றும் பெருசாக சாரி கேட்குற அளவுக்கோ அதில் பாதிப்படைஞ்சிருப்பாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்ல, இருந்தாலும் தப்பு தப்பு தானே, உங்களால் அதுக்கும் ஒரு பிராய்ச்சித்தம் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், அது நான் பரிகாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு அருணும் சொல்கிறான். இதை கேட்ட அந்த ஞானி அபிஷேக் கிட்ட, "நீ போயிட்டு உன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கல் தூக்க முடியுமோ அது தூக்கிட்டு வா" அப்படி சொல்கிறாரு. நம்ம அருண்கிட்ட ஒரு சாக்கு பையை கொடுத்துட்டு, இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. "ஜூஜிபி எவ்வளோ தானே பாருங்கள் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிளம்பிடுறான். அபிஷேக் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து உடனே ஞானிகிட்ட கொடுத்துட்றாரு, "அங்கே வச்சிரு தம்பிட்டு." நம்மால் என்ன லேஸ்பட்டவரா, அவனும் நல்ல சாக்கு நிறைய அருணும் நல்ல நிறைய குட்டி குட்டி கல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை பார்த்துட்டு ஞானி மறுபடியும் சொல்கிறாரு, "தம்பி நீங்கள் இந்த பெரிய கல்லை எங்கே எடுத்துருச்சோ அங்கேயே போய் திருப்பி வச்சுருங்க" அப்படின்ட்டு. அருண்கிட்டையும், "இந்த கல்லெல்லாம் எந்த இடத்துல எந்த கல் எடுத்தியோ அதை கரெக்டாக போய் வச்சுட்டு வா" அப்படி சொல்கிறாரு. அதை கேட்ட அருண் பயங்கர ஷாக் ஆகிடும். "அது எப்படி ஜி சாத்தியமாகும்" அப்படின்னு. "அப்படி தான் தம்பி, சின்ன தப்பாக இருந்தாலும் நீங்கள் பண்ணின தப்புங்கள்லாம் பெரிய தப்புக்கு மேலே பெருசு. இப்போது அந்த தப்பெல்லாம் எங்கே போய் நீங்கள் பிராய்ச்சித்தம் பண்ணோம், இப்போ புரியுதா, யார் தப்பு பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு, எது சின்ன தப்புன்னு புரியுதா உங்களுக்கு? அவன் பாரு, இப்போ அவனோட தப்பு அவன் டக்குன்னு அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்துருச்சு, உங்களால் முடியுமான்னு, சிறு துளி பெருவெள்ளம், புரிஞ்சிச்சா? அப்போது நீங்கள் தான் நிறைய மன்னிப்புகளும் பிராய்ச்சித்தங்களும் பண்ண வேண்டியது நீங்கள் தான்" அப்படின்னு அந்த சுவாமிஜி சொல்கிறாரு. இதை கேட்ட அபிஷேக்குக்கு அருணுக்கு, "என்னது நான் சின்ன சின்ன தப்பு தானேன்னு இவ்வளோ நாள் எனக்கு நானே ஒரு தீர்ப்பை சொல்லிகிட்டு இருந்தேனே" அப்படின்னு மனம் வருந்துறாங்க. இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கதை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்